ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. தீபாவளியோட 4 வீக் சேலஞ்சுக்காக செகண்ட் வீக்கோட டயட் பிளான் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி சஷ்டி விரதம், தீபாவளி முடிஞ்சு ஆரம்பிக்கிறவங்க சஷ்டி விரதம் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்க. விரதங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தீபாவளி அப்படின்றது 20ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. அக்டோபர் 20 திங்கக்கிழமை தீபாவளி. சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது அக்டோபர் 22 புதன்கிழமை ஆரம்பிக்குது. சஷ்டி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது அன்னையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிளகு விரதம் அப்படின்றது ஒன்லி தண்ணி மட்டும் குடிச்சு 6 நாளுமே தண்ணி தான் குடிப்பாங்க. காலையில 1ஆம் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, அந்த மாதிரி 6 நாளுமே 6 மிளகு. 6வது நாள் 6 மிளகோட பினிஷ் பண்ணிட்டு 7வது நாள் அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகரோட திருக்கல்யாணத்தை அன்னைக்கு தான் விரதம் முடிப்பாங்க. ஒரு சிலர் கோயில்ல போய் அங்கேயே தங்கி திருக்கல்யாணம் பார்த்து, ஒவ்வொரு கோயில சாயந்தரம் இருக்கும், நைட்டு நடக்கும், காலையில கோயிலை பொறுத்து மாறும். திருக்கல்யாணம் முருகரோட திருக்கல்யாணம் டைமிங் மாறும். அங்க கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. ஒரு சிலர் வீட்லயே படையல் மாதிரி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கல்யாண சாப்பாடு மாதிரி வீட்டுல செய்வாங்க. ஒரு சிலர் காலையிலயும் சாயந்தரம் சாமி கும்பிடும்போது பாலும் பழமும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் காலையில மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரத்துக்கு மேல சாப்பிடாம சாமி கும்பிட்டு அப்படியே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒருவேளை சாப்பாடு மட்டும் சமைச்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க. சோ நான் இருக்கிறது எப்பவுமே மிளகு விரதம் தான் இருப்பேன். சோ பொதுவா புதுசா நான் ஸ்டார்ட் பண்றேங்க, எனக்கும் இருக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கும் சரி, பொதுவா ஃபாஸ்டிங் பண்றவங்களும் முதல்ல இருந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் மீன்ஸ் ஒன்லி தண்ணி மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அப்படின்றது எடுத்தனுமே லாங் டைமா இருந்து பழகாதீங்க. இப்ப ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 மணிக்குள்ள உங்க ராத்திரி சாப்பாடை முடிச்சுட்டு முத நாள் சாயந்தரம் 6 மணினா மறுநாள் காலையில ஒரு 10 மணி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. 10 மணிக்கு நீங்க ஃபுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்க ஈவினிங் டயத்துல ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் பெஸ்ட். ஒண்ணு ட்ரை பண்ணும்போது சக்சஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங்கும் இருந்துக்கலாம். எப்பயுமே ஃபாஸ்டிங் எடுத்துனுமே டக்குன்னு 6 நாள் 7 நாள் இருக்காதீங்க. இப்ப நம்மளுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குன்னா வாரத்துல 1 நாள், வாரத்துல 2 நாள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. திங்கக்கிழமை காலையில இருக்கிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில ஒரு மீல் மட்டும் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கு திருப்பி அடுத்த மீல் சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 8 மணிக்கு ஒரு மீல் சாமி கும்பிட்டு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில 8 மணி. அந்த மாதிரி வாரத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் இப்ப ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, இப்ப நாங்களாம் தீபாவளியை ஒட்டியே புரட்டாசி இருக்கு. புரட்டாசி மாசம் இருக்கிறதுனால நான் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எந்த விதமான நான்வெஜ் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். நான் எடுக்கிறது ஃபுல்லா காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் சார்ந்த நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். ஹெவியா செரிமானம் பண்ற மாதிரி நான்வெஜ்ஜோ அந்த மாதிரி ஃபுட் எதுவுமே நான் ஒரு மாசமாவே எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி வாரத்துல 1 நாள் 2 நாள் கண்டினியூவா 2 நாள் இல்ல, வாரத்துல 2 நாள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் நான் இருந்து ட்ரை பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் டேவோ. அது என்னன்னா நம்ம 6 நாள் எடுக்கும்போது நம்ம ரெகுலர் ரொட்டீனை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது. 6 நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வயிறு பிரச்சனையோ இல்ல மோஷன் பிரச்சனை அந்த மாதிரி வரக்கூடாது. ஃபாஸ்டிங் முடிச்சோனையும் தண்டு விரதம் இருக்கும். அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட லிங்க் தரா. நம்ம ஏன் தண்டு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருப்போம். இங்க நம்மளுக்கு குடலுக்கு வேலையே இருக்காது, கிட்னிக்கும் பித்தப்பைக்கும் தான் வேலை இருக்கும். ஸோ அங்க கல்லு சேராம இருக்கிறதுக்கோ பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் தயிர்ல தண்டு ஊற வச்சு அதுல பழங்கள் ஊற வச்சு சாப்பிடுறது. சாமிக்கு அதை அபிஷேகமா பண்ணி கோயில்ல கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல செஞ்சோம் அதை சாமிக்கு படைச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பாடா அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். எப்பவுமே நீங்க லாங்கா ஃபாஸ்டிங் இருந்து பழகுறவங்க உங்க வயிறு ஃபர்ஸ்ட் செரிமானம் ஈஸியா பண்ற பழங்கள்ல இல்ல காய்கறிகள், ஸ்டீம்ல வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஒரு கப்பு எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வயிறு பிரச்சனை அப்படின்றது இல்லாம கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாம நம்மளும் சேஃப்டியா ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கண்டினியூவா அடுத்தடுத்து இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. சஷ்டி விரதத்தை ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க செகண்ட் வீக்கோட நம்ம டயட் சார்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். செகண்ட் வீக் அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம நைட்டுக்கு சாலட் எடுத்து சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ எப்பவுமே மார்னிங்ல நான் என்ன சொல்லுவேன்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடை தோசை, அது கூட சேர்ந்து 2 முட்டை இல்ல பச்சை பயிறு டெய்லி 2 கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி பச்சை
பச்சை பயிறுனா ஒரு கைப்பிடி கருப்புளுந்து முளை கட்டி சாப்பிடுறது, இது என்னைக்குமே ஒரு ஆரோக்கியமான உணவு தான். எல்லாரும் சொல்றதானே நீங்க சொல்றீங்க அப்படின்னு. நம்மளுக்கு இருக்க ஒரு நேச்சுரல் ஃபுட் அப்படின்றது இந்தியால தான் நிறைய கீரைகள் கிடைக்கும், நிறைய வாழைப்பழங்கள், சத்தான ஆகாரங்கள் நிறைய கிடைக்குது. அதை சாப்பிட்றத விட்டுட்டு ஃபேஷன், மாற்றம், புதுசு அப்படின்னு போய் புதுசு புதுசா பண்ணணும், புதுசு புதுசா சாப்பிடணும்னு நினைச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறோமே தவிர சத்தா சாப்பிட்றோமான்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாடுன்றது என் காலம் இல்லை, என் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து காமனா இருக்க ஃபுட்டு தான். அவங்க முறையில இருந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாம நம்ம வாழ்க்கையும் ரன் பண்ணிக்கலாம். பிடிச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறதுக்கு அதுதாங்க, நம்ம உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுதான் உண்மை. மத்தியான சாப்பாட்டுல இந்த செகண்ட் வீக் சேலஞ்ச் அப்படின்றது ரைஸ் எடுக்காதீங்க. ஒயிட் ரைஸோ இந்த மாதிரி எடுக்காம ஒரு நாள் ரைஸ் எடுக்காம காய்கறிகளும் புரோட்டீன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, மில்லட் ரைஸ் மாதிரி எடுத்து. ஸோ வாரத்துல ஒரு 3 நாள் ரைஸ் எடுக்காம 4 நாள் மில்லட் ரைஸ் மாதிரி எடுத்து பழகுங்க. இந்த வாரம் செகண்ட் வீக்குக்கு நான் நைட்டுக்கு சூப்பு மாதிரி கொடுத்துருக்கேன். 7 நாளுமே சூப்பு தான். ஸோ சூப்பு பத்தலை, சூப்போட அளவு 300 to 400 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா காய் சேர்த்து நல்லா சூப்பு செய்யுங்க. சூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் எனக்கு சூப்பு பத்தலைக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பு கூட புரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது பல்சஸ் பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு கொஞ்சமா 30 to 40 கிராம் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு கப்பு பழம் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சூப்பு மட்டும் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்வேன். பட் ஆனா நம்ம சூப்ல நல்ல காய்கறிகள் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா பசிக்காது, நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி அடுத்த 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த சூப்பு டயட் அப்படின்றது நம்ம போன ஃபர்ஸ்ட் வீக் 7:30க்கு நைட்டு ஃபுட்டு நான் முடிக்க சொல்லியிருந்தேன். இந்த வீக் 6:30க்குள்ள முடிச்சிருங்க. 6 மணிக்குள்ள முடிச்சாலும் ஓகே தான். 6 to 6:30க்குள்ள நீங்க சூப்பை முடிச்சிடணும். ஸோ 7 மணிக்கு நைட் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிருங்க. நம்ம ஏர்லியரா சாப்பிட்றோம் அப்படின்னா தூக்கமும் ஏர்லியரா தூங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம பாடி டயர்ட் ஆகி ஒரு 9 to 10 மணிக்குள்ள தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராது, ஒரு மாதிரி பசிக்கும், ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம், கண்டது கடிதான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். தோசை சாப்பிடணும், நார்மலா அந்த தோசையை நம்ம சாப்பிடவே மாட்டோம், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து தான் சாப்பிடணும்னு தோணும். மைண்ட் கண்ட்ரோலை தாண்டி உங்க மைண்ட் எப்ப கண்ட்ரோலா இருக்கும்னா, நான் ஆரோக்கியமா சாப்பிட்றேன்னு ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க நினைக்கணும், அப்புறம் செய்யணும். ஆரோக்கியமான உணவுகள், காலையில புரோட்டீன், மத்தியானமும் புரோட்டீன் இருக்கா, ஒவ்வொரு மீல்லையும் அட்லீஸ்ட் ஒரு 10 கிராமா புரோட்டீன் சார்ந்த உணவுகள் இருக்கா, அதே மாதிரி ஃபைபர் இருக்கா, ரெண்டும் பார்த்து எடுத்தாதான் மைக்ரோ நியூட்ரிஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்க பசியை கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாம உங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுல இருக்காதுங்க. ஆரோக்கியமா உணவு முறைகளை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். செகண்ட் வீக்கோட கண்டிஷன் சூப்பு மட்டும்தான் நைட் எடுக்கணும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடாது. 3 நாளைக்கு மட்டும்தான் மில்லட், 4 நாளைக்கு எந்த விதமான ரைஸ் எடுக்காம சாப்பிட்டு பாருங்க. 2வது, எக்ஸசைஸை தாண்டி முடிஞ்சா வாக்கிங்கும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நான் 1 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் 24 மணி நேரம் உட்காந்தே இருப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த ஹோல் டே ஆக்டிவிட்டி கொடுங்க. என்னால எக்ஸசைஸ் ஹெவியா பண்ண முடியாது, ஹெவி வாக்கிங் போகல, பரவாயில்ல, காலைல எந்திரிச்சோன்னே ஒரு 15 நிமிஷம் வாக்கிங். அது மாதிரி காலையில சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் ஒரு 15 நிமிஷம். எப்பவுமே நான் நான் நிறைய வீடியோல சொல்வேன், வாக்கிங் கூட ஸ்ப்ரெட் பண்ணி நடங்க. வீட்டுக்குள்ளேயே உங்க ஹால்ல ஒரு 10 to 15 நிமிஷம் ஒரு 4 to 6 டைம்ஸ் நடந்தீங்கன்னா அதுவே 10,000 ஸ்டெப் வந்துடும். 2000 பிரிச்சு நடந்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு 5 டைம்ஸ் நடந்தாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எதையுமே முடியாதுன்னு சொல்லாதீங்க. தடங்கல்கள் நம்மளுக்கு நிறைய வரதா செய்யும். தடங்கள் வந்தாலும் தாண்டி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் வீக் சேலஞ்சுக்கு ரெடியா? செகண்ட் வீக் சேலஞ்ச் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி பண்றது தாங்க. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், நம்மளால முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா முடியும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.